எடுத்தறி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இந்த கலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான கர்ணங்கள் இருக்குது. நம்மளை எப்படி தற்காத்துக்கணும் அப்படிங்கிற யுக்திகளை நம்ம முன்னோர்கள் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. வணக்கம். லெமோரியா தற்காப்பு கலை கல்லூரியில இருந்து செல்வன். நம்ம வந்து பழமையான கலைகளை அந்த மரபு மாறாம உங்கள்ட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு புது முயற்சியாட்டு இந்த கலைகளோட நுணுக்கமான விஷயங்களை உங்கள்ட்ட எடுத்து சொல்றதுக்கு நாங்க உண்டான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எடுத்தறி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். எடுத்தறி அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ல வந்து சொல்லுவாங்க, ஜிம்னாஸ்டிக்னு சொல்லுவாங்க. இது வந்து உலக புகழ் பெற்ற ஒரு கலையா இருக்கு. ஆரம்ப காலத்துல நம்ம பாட்டனம் முப்பாட்டனம் வந்து எடுத்தறின்னு தான் சொல்லி இந்த கலையில கத்துக் கொடுத்தாங்க. இந்த கலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான கர்ணங்கள் இருக்குது, அடவுகள் இருக்குது. இதுல நம்ம ட்ரெய்லர் மாதிரி எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு பார்க்கலாம். பார்த்தது இல்லாம ஒரு விஷயத்த ஆழமா உங்கள்ட்ட சொல்லி தரலாம், இதோட தன்மையை உங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படிங்கறது அந்த முயற்சி. எடுத்தறி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிகழ்காலத்துல எல்லாருமே கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இது மிகப்பெரிய ஒரு பிரயோஜனமா இருக்கும். அது எப்படி அப்படின்னு கேட்டா, நீங்க இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம பூமியோட பேலன்ஸ் நம்ம நிலை தடுமாறி கீழே விழுந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளை எப்படி தற்காத்துக்கணும் அப்படிங்கிற யுக்திகளை நம்ம முன்னோர்கள் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா எடுத்தறி அப்படி செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோல் பண்றது, உருண்டு போறது, ஜம்ப் பண்றது, எப்படி கீழே விழுந்தாலும் கையும் காலையும் வச்சு பேலன்ஸ் பண்ணக்கூடிய யுக்திகளை வச்சிருப்பாங்க. குறிப்பா பூனையோட சித்தாந்தத்தை சொல்லலாம். பூனையை வந்து ஒரு வசத்துல இருந்து தூக்கி போட்டீங்க அப்படின்னு சொன்னா அது கீழே விழாது, அடிபடாது. எப்படி கீழே விழும் அப்படின்னு கேட்டா, முதல்ல அதுக்கு தலையை அப்படி திருப்போம், அதுக்கு அடுத்தால முன்னங்கால திருப்போம், அடுத்தால பின்னங்கால திருப்போம். அப்படி ஒரு கேள்விக்குறி மாதிரி அப்படி கூன் போட்டு வளைஞ்சு வந்து பூ போல தண்ணி அந்த பிளைட் வந்து லேண்ட் பண்ண மாதிரி லேண்ட் பண்ணிடும். லேண்ட் பண்ணி அப்படி துள்ளி குதிச்சு போயிடும். இந்த சித்தாந்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலைகள்ல நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப என்ன யாராவது கீழே தள்ளி விடுறாங்க, இப்படி தள்ளி விடுறாங்கன்னா நான் அப்படியே போய் கீழே விழ மாட்டேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா, அப்படியே திரும்பி அப்படி கீழே விழுவேன். இந்த ஒரு சின்ன டேன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரிப்பட்ட நிறைய நுணுக்கமான பயிற்சிகள் வந்து நம்ம கலையில இருக்குது. குறிப்பா நம்ம எத்தனையோ எனக்கு நண்பர்கள் எல்லாம் விபத்துல இருந்து தப்பிச்சிருக்காங்க இந்த கலை கத்துக்கிட்டதுனால. திடீர்னு நீங்க பாத்ரூம்லயோ படிக்கட்டுலயோ தடுமாறி கீழே விழும்போது கையை இப்படி கொண்டு ஊன்னா கை ஒடிஞ்சு போயிடும். அதை இப்படி ஊன்னா பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம முக்கியமான உறுப்புகள்ல முதுகெலும்புல அடிபடாம, தலையில அடிபடாம பாதுகாக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த யுக்தியில பார்க்கலாம்.
இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க இது பாத்தீங்கன்னா சங்கிலி ஓட்டம், சங்கிலி உருட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 பேர் சேர்ந்து பண்ணக்கூடியதும் உண்டு, 3 பேர் சேர்ந்து பண்ணக்கூடியதும் உண்டு. இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதால 3 பேர் சேர்ந்து பண்றாங்க. காலை கரெக்டா பிடிச்சிக்கிட்டு வச்சுட்டு இந்த முதுகை இறக்கும் போது ரொம்ப பார்த்து ஸ்லோவா இறக்கணும், இல்லைன்னா அடிபட்டுரும். இந்த மாதிரி ஒவ்வொரு பொசிஷன் இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ரோல் பண்றது, இப்படி ஃப்ரண்ட் ரோல் பண்ணிட்டு அப்படியே ஸ்டாப். இப்போ பாத்தீங்கன்னா காலையும் கையையும் பிடிச்சிட்டு இப்படி ரோல் பண்றது. இதுல வந்து நம்ம உடம்பு அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி வரும். அடுத்த ஸ்டெப் அப்படியே இந்த இதை ஸ்லோல்ற இறக்கும் போது மெல்ல இறக்கணும். அந்த காலை கீழே ஊனி இந்த இதை வச்சு அதை மெல்ல அப்படி இறக்கணும் அப்படின்னு சொன்னாதான் அடிபடாது. அப்படியே நில்லுங்க இங்கோ. இப்போ பாத்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்து செய்யறாங்க. 3 பேர் சேர்ந்துன்னா இதே மாதிரி தான் அப்படி காலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ரோல் பண்ணுங்க, ஜம்ப் பண்ணி அப்படியே காலை ஊனணும். அவ்வளவுதான். ஒரு ஜம்மிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். அந்த எக்ஸ்ட்ரால காலை ஊன்றதுல ரொம்ப கவனமா ஊனணும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ரோல் பண்றது, அப்புறம் ஒரு ஆளு அந்த காலை பிடிச்சிக்கிறது, அப்படியே ஸ்லோவா, அடுத்தது ஃபாஸ்டா அப்படியே பாஞ்சு வரணும். ஓகே, சூப்பர். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எடுத்தொரியோட தன்மையை நீங்க பாத்தீங்க. இதுலயும் உங்களை நுணுக்கமா கவனிக்க வைக்கிறதுக்கு ஒரு போட்டி. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ரோல் பண்ணாங்கல்ல, சங்கிலி ரோல் பண்ணாங்கல்ல, இது முன்னாடியும் பண்ணாங்க. இதுல அந்த கருப்பு டிஷர்ட் போட்டு ஒரு ஆசான் ஸ்ரீகாந்த்னு ஒரு ஆசான் பண்ணாங்க. அவங்க எத்தனை தடவை ரோல் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்க எண்ணி கீழே உள்ள கமெண்ட்ல சொல்லணும். அப்புறம் நம்ம ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த ஃபோன் நம்பர்ல எஸ்எம்எஸ் பண்ணணும். நம்ம வாட்ஸ்அப்ல நீங்க பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொன்னா இதுல குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து மாசம் ஒரு நபருக்கு உங்களுக்கு நாங்க பரிசு அனுப்புறதுக்கு தயாரா இருக்கிறோம். குறிப்பா என்ன பரிசு அப்படின்னு கேட்டா வாழ்க்கையடையும், சுருள்வாளு, நம்ம கத்தி, கம்பு, அதுக்கிட்ட இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 300க்கு மேல பொருட்கள் நாங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கலை சார்ந்த பொருட்கள் அது கொரியர் மூலமா எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு இருக்கோம். அந்த பொருள்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பரிசு பொருளாட்டு அனுப்புறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நீங்க இந்த போட்டியில கலந்து கொள்ளணும்னு கேட்கிறேன். அதே போல இதே மாதிரி இந்த கலைகளை நுணுக்கமா இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம கூட இணைப்புல இருங்க. இன்னும் பல்வேறு வீடியோக்கள் உங்களுக்கு தர்றதுக்கு, வர்மம், வைத்தியம், சுருள்வாளு அதெல்லாம் தர்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.